வெண்கொடியால் ஓடி வந்து அழுது புலம்புகின்றார் கணவாராஜமன்னா உலகத்திலேயே கூடுதல் செல்வம்னா இந்த செல்வம் இந்த உலகத்திலேயே கூடுதல் செல்வமா என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா சொல்லு ரசம் ரசம் சோறு சோறு குழம்பு குழம்பு கூட்டு கூட்டு அதற்கு அப்படி சாப்பிட்டாங்க வருஷத்தை உட்கார்ந்து சேர் பிடிக்காம கைப்பிடிக்காத சேரம் கேட்டா வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடமையா என்னைய கேட்டா கூடுதல் செல்வம் அதுதான் சரி ஆமா உங்க ஆண்டிய கேட்டா என்ன செல்வம்னு உங்களுக்கு கூடுதல் செல்வம் பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வமா தனி செல்வம் உலகத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம் அதாவது கனியிலேயே தவிட்டாத கனி செல்வத்திலேயே உயர்ந்த செல்வம் பிள்ளை செல்வம் பிள்ளை செல்வம் சுகம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் சுகம் இல்லாமல் வாழ்ந்துடலாம் அதெல்லாம் அந்த காலத்துல பெண்களுடைய கவலை பெருங்கவலை எதுவா இருக்குங்களா ஆமா என்ன கவலையா இருக்கும் இந்த கவலை அந்த அம்மா கழுத்துல 5 பவுன் தாடி முடி போட்டதால நம்ம மஞ்சள் கயிறு போட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் போய் வாசல் வாங்குறது இதுதான் எங்க கவலை அது குலசிக்கு வாரவங்களுடைய பொங்கலாத்துல கூட கொஞ்சம் நிறைய இருக்கும் ஆமா பொங்கலாத்துல வாரவங்க ராமர் பார்க்க மாட்டாங்க ராமர் தான் பாப்பாங்க பக்கத்துல கணக்குக்காரமா குடத்துக்காரி என்ன சேனல் இருக்கா கழுத்துல என்ன செயின் போட்டிருக்கா ஆமா எங்க வாங்கியிருப்பா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட அம்மா கூட அள்ளி போட்டுருக்காங்க அத்தனைக்கு அவருக்கு அதுவும் என்ன தெரியுமா இன்னைக்குதான் நம்மளை சுத்தி இருக்கிற கேமரா இருக்குன்னு தெரியும் அதுக்குதான் இன்னைக்கு நிறைய போட்டுருக்கோம் மற்றனாலாம் எப்ப போறாங்க தெரியாது அம்மாவோட அருளாமா ஆமா இதே சிவராத்திரிக்கு படிக்கும்போது 9 மணிக்கு போட்டோம் 5 மணி வரைக்கும் படிச்சோம் அன்னைக்கு கூட குறையல ஆமா அம்மா அன்னைக்கு நமக்கு இது கண்டிப்பா தேவை ஆமா உட்காந்துருக்காங்க பாரு இதுல ஒரு கேமராவை போன வருஷம் 2 வருஷத்துல பார்த்தது 2025 வந்திருக்காரு இப்ப இந்த வருஷம் பார்த்துருக்கோம் ஆமா அனைவர்களும் நாகக்கனி வெண்கொடியா அந்த நாகராஜ மன்னரிடத்திலே வந்து அழுது புலம்புகின்றார் கணவாராஜமன்னா கரைக்கு வந்த கையிலே கையே மழை பெய்ய முத்திர மன்னைய எனக்கு கரை கொடுத்து தண்ணீரே எனக்கு தின்னடம மைனனில்லை குறை கொடுத்து தண்ணீர் ஒரு நிறைப்பதற்கு பிள்ளையை பிள்ளை இல்ல பாதவதி இந்த பேருடைய வாழலாமா மதுரை இல்ல சண்டாடி மாநிலத்தி வாழலாமா சாமியை பறக்க வைக்கும் போது படுத்துக்காது ஒரு ஆள் எந்திரிக்க கூடாது யாராவது எந்திரிச்சாலும் சுத்தி இருக்கவங்க கையை காலையும் பிடிச்சு வச்சுக்கோங்க சாமியானதுக்கு இல்லை மன்னா உடனே இல்லை என்று நாகக்கன்னி வெண்கொடியா நாகராஜ மன்னரிடத்தை அழுது குழப்பிய உடனே நாகராஜ மன்னம் பார்த்தார் நாகக்கன்னி என்ன வச்சுக்கிட்டா உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுறேன் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் யாராலையும் நம்மளுக்கு எடுக்க முடியாது என் தாய் உதாரமா ஆமா கொடுக்கணும்னு நினைச்சிட்டாங்க ஆமா அது யாராலையும் எடுக்க முடியாது தடுக்க முடியாது அதே ஒரு விஷயம் என் உதாரமா எனக்கு வேண்டாம் நினைச்சிட்டா ஆமா அது யார் கிடைச்சாலும் கொடுக்க முடியாது அப்படியே தான் அம்மா நாகக்கன்னி என்னமா அம்மா கொடுப்பான்னு சொல்லிக்க சுவாமி கொடுக்க சொன்னாதான் அம்மா கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த காலம் அப்படியா இப்ப அம்மா கொடுக்க சாமியை 200 கொடுத்து அம்மா சாமி சேர்த்து அதான பார்த்தேன் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் தேவி நாகக்கன்னி வெண்கொடியா ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி
மாட்டுங்க என்னடியா நாங்க அனுப்பிட்டு வீட்டுல தமிழ் பாட்டுக்கிறோம் அப்படியா அது சரியா அம்மா என்ன நாகக்கண்ணி இடத்துல நாகராஜமன்னன் சொன்ன உடனே நாகராஜ மன்னனை பார்த்து நாகக்கண்ணி சொல்லியிருந்தா என்னையா சொல்லுகின்றா கணவா ராஜமன்னா ராஜமன்னா பிள்ளை வாங்கி தெருவாடியிலே அந்த போது பத்தி அந்த பிள்ளை அந்த நாகராஜர் நாகக்கண்ணி தத்தெடுத்து வளர்த்த பிள்ளைன்னு அந்த பிள்ளை காதல் வந்த மாதிரி சொல்லுவான். அந்த பிள்ளை இந்த பிள்ளைதான், அது இந்த பிள்ளைதான் அப்படின்னு அந்த குழந்தை காதல் வந்த மாதிரியே சொல்லுவாங்க. அந்த குழந்தை அதை கேட்டுட்டு வந்து ஆமா அம்மா என்ன தத்தெடுத்து தான் வளர்க்கீங்களா, என்ன பெத்த அம்மா அப்பா நீங்க இல்லையா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில சொல்ல? நம்ம கிட்ட பதில் இருக்கா? அது வரைக்கும் வளர்த்த வளர்ப்புக்கு அர்த்தம் இருக்குமா? கிடையாது கிடையாது. ஆமா ராஜமன்னா ராஜமன்னா வேண்டாம் வேண்டாம் தத்து பிள்ளை வேண்டாம், அந்த பிள்ளை வேண்டாம், தத்தெடுத்து வளர்க்க சொல்ல வேண்டாம். நீங்க வேண்டாம் வேண்டாம் நீ கேட்காங்க. ஆமா நான் ஒரு யோசனை சொல்லுவேன், அதை நீங்க நல்லா கேளுங்க. என்ன தெரியுமா? என்ன என்ன என் வயிற்றுலதான் ஒரு புழு பூச்சி என்பது கிடையாது. கிடையாது. புழுக்குள்ள பூச்சி இல்லையா? இல்லப்பா. அது எப்படி அங்க இருக்கும்? ஏற்கனவே திருச்செந்தூருக்கு 21 நாள் விரட்டம். ஆமா. நேற்றில இருந்து 5 நாள் காய்ச்சல். 5 நாள் காய்ச்சலா? ஆமா. அப்படியா? அப்ப கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ. யார் யாரு மாஸ்டர்லாம் போட்டு வந்துக்கோமா. தள்ளி உட்கார்ந்தா காலையில சம்பளம் தர மாட்டியா? சம்பளம் கொடுத்தா வாங்கி தரேன். ஆமா. அதை யாரு ஆமா. அண்ணா என்ன நாங்கள் 2வது கல்யாணம் முடித்தார். கல்யாணம் முடித்தார். நம்ம வயிற்றையாவது ஒரு குழந்தை பிறக்கும் அல்லவா? ஆமா. நம்மள வந்து அப்பா அம்மான்னு பாசமா அழைக்கும் அல்லவா? அப்ப என்ன செய்யலாம்? நாகக்கண்ணி நாகக்கண்ணி பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? என்ன பார்த்த காலத்துல முடிக்க சொல்லியா? ஆமா. அம்மா நாகக்கண்ணி நாகக்கண்ணி நான் உன்னை கொண்ட கையா ஆண்டி இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடினாங்கன்னா அப்ப அவங்க வயசுல என்ன ஆட்டம் போட்டுப்பாங்க? நான் வயசுல ஆடும் போது இப்படி செல்லு கிடையாது, இப்படி கேமரா கிடையாது. ஆமா. எங்கேயோ போயிருப்போம். அம்மா உள்ள வார்த்தை எரியுது நினைக்கிறேன். என் காலத்துல ஆமா. ஆமா. என்ன என்ன நாகக்கண்ணி நாகக்கண்ணி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? என்ன வார்த்தை சொல்லிட்ட? நாகக்கண்ணி நாகக்கண்ணி